துலாம் ராசிக்காரர்களே, பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறது? எந்த அறிகுறிகளை நீங்கள் கவனிக்க வேண்டும்? எந்த முடிவுகளை எடுக்க வேண்டும்? எந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும்? எந்த கதவுகள் திறக்கப் போகின்றன? இன்றைய வீடியோவில் ஆன்மீக பார்வையிலும் வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையிலும் துலாம் ராசிக்கான இந்த மாத பிரபஞ்சத்தின் முக்கிய அறிகுறிகளை பார்ப்போம். இந்த வீடியோ பொது பலனாகும். அனைவரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருக்காது. உங்கள் சூழ்நிலைக்கு பொருந்துவதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை வழிகாட்டுதலாக மட்டும் பார்க்கவும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் சொல்லப்படும் 3 முக்கிய பிரபஞ்ச செய்திகளில் ஒன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். பிரபஞ்சம் ஏன் உங்களை நிறுத்தி யோசிக்க சொல்கிறது? துலாம் ராசிக்காரர்களே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் பல விஷயங்களில் மனதளவில் சோர்வடைந்திருக்கலாம். வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் என் வாழ்க்கை சரியான திசையில் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கலாம். இந்த மாதம் சொல்லும் முதல் செய்தி, அவசரப்படாதே, தெளிவாக முடிவு செய். உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மெதுவாக திறக்கின்றன. ஆனால் அவற்றை திறப்பதற்கு முன் பழைய சுமைகளை இறக்க வேண்டும். பழைய காயங்கள், பழைய தோல்விகள், உங்களை மதிக்காத மனிதர்கள், முடிவில்லாத கவலைகள், இவற்றை மனதில் சுமந்து கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியாது. இந்த மாதம் நீங்கள் விடுவதை பொறுத்தே அடுத்த மாதம் நீங்கள் பெறப்போகும் ஆசீர்வாதம் அமையும். வேலையில் புதிய பொறுப்புகள் வரலாம். சிலருக்கு பதவி உயர்வு குறித்து பேச்சு தொடங்கலாம். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் வரலாம். ஆனால் பிரபஞ்சம் சொல்வது உடனே ஆம் என்று சொல்ல வேண்டாம். முதலில் முழுமையாக ஆராயுங்கள். நீங்கள் மதிக்கப்படும் இடத்தை தேர்வு செய்யுங்கள். சம்பளம் மட்டுமல்ல, மன அமைதியும் முக்கியம். பணவரவு மெதுவாக அதிகரிக்கும் அறிகுறி உள்ளது. ஆனால் தேவையற்ற செலவுகள் கூட வரக்கூடும். இந்த மாதம் சேமிப்பு பழக்கத்தை அதிகரித்தால் அடுத்த மாதங்களில் அதன் பலன் கிடைக்கும். பிரபஞ்சம் சொல்லும் 2வது செய்தி, வருமானத்தை விட சேமிப்புத்தான் செல்வத்தை உருவாக்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினருடன் மீண்டும் தொடர்பு ஏற்படலாம். சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்க வேண்டாம். நீங்கள் ஒரு வார்த்தை விட்டு கொடுத்தால் பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரலாம். காதலில் இருப்பவர்கள் திறந்த மனசுடன் பேசுங்கள். மௌனம் பல நேரங்களில் தவறான புரிதலை உருவாக்கும். திருமணம் காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய மாதமாக இது அமையலாம். உடல் சோர்வு, தூக்கக்குறைவு, மன அழுத்தம் போன்றவற்றை இருந்தால் அவற்றை அலட்சியப்படுத்த வேண்டாம். தினமும் சிறிது நேரம் நடைபயிற்சி, தியானம் அல்லது அமைதியான நேரத்தை ஒதுக்குங்கள். இந்த மாதம் காலை எழுந்தவுடன் 3 முறை மனதில் சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், பிரபஞ்சம் எனக்கு சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்த நேர்மறை எண்ணம் உங்கள் மனநிலையை மாற்ற உதவும். இது இந்த மாதத்தின் முதல் பெரிய பிரபஞ்ச செய்தி. அடுத்த பகுதியில் துலாம் ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய அதிர்ஷ்ட அறிகுறிகள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய சந்திப்புகள், பணவரவுக்கான வாய்ப்புகள், உறவுகளில் ஏற்படும் முக்கிய மாற்றங்கள், ஆன்மீக சைகைகள் மற்றும் மாதத்தின் இறுதியில் கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ப்புகள் குறித்து பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிகுறிகள். துலாம் ராசிக்காரர்களே, சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய சம்பவங்கள் கூட பெரிய மாற்றங்களுக்கு முன்னோட்டமாக இருக்கும். இந்த மாதம் பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படிப்பட்ட சில செய்கைகளை அனுப்பக்கூடும். ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் பார்ப்பது, பழைய நண்பர் திடீரென தொடர்பு கொள்வது, நீண்ட நாட்களாக நினைத்திருந்த வாய்ப்பு திடீரென உங்கள் முன்வந்து நிகழ்வுகள் ஏற்பட்டால் அவற்றை உடனே புறக்கணிக்க வேண்டாம். இந்த மாதத்தின் முக்கிய செய்தி, உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். பல நேரங்களில் உங்கள் மனம் இதை செய்யலாம் என்று சொல்லும், ஆனால் பயம் தடுக்கலாம். இந்த மாதம் அந்த பயத்தை விட உங்கள் உள்ளுணர்வு முக்கியத்துவம் கொடுங்கள். தொழில் மற்றும் வியாபாரம், புதிய திட்டங்கள் தொடங்க வாய்ப்பு உள்ளது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரக்கூடும். சிறிய முதலீட்டை செய்வதற்கு முன் முழுமையாக ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள். எதிர்பாராத ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக செய்த உழைப்பிற்கு மெதுவாக பலன் கிடைக்க தொடங்கும். ஆனால் பிரபஞ்சம் நினைவூட்டுவது, கிடைக்கும் பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். வேகமான லாபம் தருவதாக கூறும் திட்டங்களில் கவனமாக இருங்கள். உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். எதிர்மறை எண்ணங்களை விதைக்கும் நபர்களிடமிருந்து சற்று விலகிருங்கள். மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது மன அமைதிக்கான ஒரு பாதை. ஒவ்வொரு நாளும் காலை அல்லது மாலை 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். உங்கள் மனதில் ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள், இன்று நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? சில நாட்களில் பதில் ஒரு மனிதர் மூலமாக வரலாம். சில நாட்களில் ஒரு சம்பவம் மூலமாக வரலாம். சில நேரங்களில் உங்கள் உள்ளுணர்வே அந்த பதிலை தரும். இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட ஆற்றல்,
அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அல்லது இளநீலம். அதிர்ஷ்டமான நாள் வெள்ளிக்கிழமை. கவனம் செலுத்த வேண்டிய குணம் பொறுமை. வளர்க்க வேண்டிய பழக்கம் தினசரி நன்றியுணர்வு. இந்த மாதம் தினமும் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை உருவாக்குங்கள். மனநிலையில் நேர்மறையான மாற்றத்தை உணரலாம். இந்த பகுதியின் முடிவில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் ஒரு வாக்கியம்: நீங்கள் தாமதமாகவில்லை, உங்கள் வாழ்க்கை சரியான நேரத்தில் மலர்கிறது. நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறுங்கள். உறவுகள், காதல், பணத்தடைகள் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு. துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் பிரபஞ்சம் உங்களிடம் முதலில் கேட்கும் கேள்வி: உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு நீங்கள் உண்மையாக மதிப்பு கொடுக்கிறீர்கள்? யார் உங்களுக்கு உண்மையாக மதிப்பு கொடுக்கிறார்கள்? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடும். காதலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் புரிதலை வளர்க்கும் காலமாக அமையலாம். சிறிய விஷயங்கள், சில சந்தேகங்கள், பேசாமல் இருப்பது, மனதில் வைத்துக் கொள்வது போன்றவை உறவில் இடைவெளியை உருவாக்கலாம். பிரபஞ்சம் கூறும் அறிவுரை: மௌனத்தை விட உண்மையான உரையாடல் உறவை வலுப்படுத்தும். தனியாக இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு விஷயத்திற்கு தீர்வு காணும் வாய்ப்பு உருவாகலாம். வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள், குடும்ப சந்திப்புகள் அல்லது நல்ல செய்தி வரலாம். மூத்தவர்களின் ஆலோசனையை அலட்சியப்படுத்தாமல் கேட்பது இந்த மாதத்தின் பயனளிக்கும். சிலருக்கு பணம் வருவதில் தாமதம் இருந்திருக்கலாம். தாமதம் என்பது மறுப்பு அல்ல, சரியான நேரத்திற்கான தயாரிப்பு. இந்த மாதத்தில் செலவுகளை திட்டமிட்டு நிர்வகித்தால் மன அழுத்தம் குறையலாம். உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமை. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒதுக்கி வைத்திருந்த ஒரு திறமை மீண்டும் வெளிப்படலாம். அது கலை, பேச்சுத்திறன், கற்பித்தல், எழுதுதல் அல்லது தொழில்முறை திறனாக இருக்கலாம். அந்த திறனை வளர்க்க இந்த மாதம் ஒரு நல்ல தொடக்கமாக அமையலாம். பிரபஞ்சம் தரும் ஆன்மீக செய்கைகள். இந்த மாதத்தில் சில நேரங்களில் திடீரென மன அமைதி ஏற்படலாம். ஒரு நல்ல எண்ணம் தொடர்ந்து மனதில் தோன்றலாம். சிலர் கனவில் பழக்கமான இடங்கள் அல்லது மனிதர்களை காணலாம். இவற்றை எதிர்காலத்தை உறுதியாக கூறும் அறிகுறிகளாக அல்ல, உங்கள் மனம் சிந்திக்க தூண்டும் அனுபவங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு காலையும் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள்: நான் நல்ல வாய்ப்புகளை வரவேற்கிறேன், நான் தெளிவான முடிவுகளை எடுக்கிறேன், என் முயற்சிக்கு ஏற்ற பலன் சரியான நேரத்தில் கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் பிரபஞ்சம் உங்களிடம் கூறும் ஒன்றே: உங்கள் மதிப்பை நீங்கள் உணரத் தொடங்கும் தருணமே உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கும் தருணம். அந்த நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் முன்னேற்றமாக மாற்றுங்கள். தொழில் முன்னேற்றம், பண ஈர்ப்பு மற்றும் 7 பிரபஞ்ச அறிகுறிகள். அன்பான துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சில மாற்றங்கள் திடீரென்று நடப்பது போல தோன்றினாலும் அவை உண்மையில் பல மாதங்களாக உருவாகி கொண்டிருந்த மாற்றங்களின் வெளிப்பாடாக இருக்கலாம். இந்த மாதம் பிரபஞ்சம் உங்களிடம் கூறும் முக்கியமான செய்தி: உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். பலன் வருவதற்கு முன் பல நேரங்களில் அமைதியான காலம் வரும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ஆரம்பத்தில் அது சிரமமாக தோன்றினாலும் அதுவே உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாறலாம். உங்கள் கருத்துக்களை தெளிவாக பகிருங்கள். உங்கள் திறமையை மறைத்து வைக்க வேண்டாம். வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய நேர்முக தேர்வு அழைப்புகள் அல்லது எதிர்பாராத தகவல்கள் வரலாம். தயாரிப்பை தொடர்ந்து வைத்திருங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரலாம். புதிய கூட்டமைப்பு வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் எந்த ஒப்பந்தத்தையும் முழுமையாக படித்த பிறகே முடிவு செய்யுங்கள். இந்த மாதம் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய யோசனைகள் தோன்றலாம். அவற்றை உடனே மறுக்காமல் ஒரு குறிப்பேட்டில் எழுதுங்கள். சிறிய யோசனையை பெரிய வருமானமாக மாறலாம். பிரபஞ்சம் நினைவூட்டுகிறது: பணம் உழைப்பை மதிக்கும், அதே நேரத்தில் திட்டமிடுதலையும் மதிக்கும். இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டிய 7 பிரபஞ்ச அறிகுறிகள். முதல் அறிகுறி: நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலை திடீரென நகரத் தொடங்கலாம். இரண்டாவது அறிகுறி: நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவர் உதவி செய்யலாம். மூன்றாவது அறிகுறி: பழைய தவறுகளிலிருந்து ஒரு முக்கியமான பாடம் கிடைக்கும். நான்காவது அறிகுறி: ஒரு புதிய திறனை கற்கும் வாய்ப்பு உருவாகலாம். ஐந்தாவது அறிகுறி: குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரலாம். ஆறாவது அறிகுறி: உங்கள் மீது இருந்த ஒரு தவறான புரிதல் நீங்கலாம். ஏழாவது அறிகுறி: நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு இலக்கை நோக்கி முதல் பெரிய மாற்றம் ஏற்படலாம். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள்
மொபைல், சமூக வலைதளங்கள் மற்றும் தேவையற்ற சாதனங்களிலிருந்து விலகி அமைதியாக இருங்கள். அமைதியில் பல நேரங்களில் தெளிவான முடிவுகள் பிறக்கின்றன. நான் பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கான வாய்ப்புகள் சரியான நேரத்தில் என்னை அடைகின்றன. துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தனியான பாதை உள்ளது. உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழலாம். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் உங்கள் பெரிய வெற்றியின் ஒரு பாதையாகும். உங்கள் வாழ்க்கையில் தொடங்கப் போகும் புதிய அத்தியாயம். அன்பான துலாம் ராசிக்காரர்களே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது முடிந்துவிட்டது என்று யாராவது நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அப்போது தான் அதன் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. அதுபோல் கடந்த சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்கள், ஏமாற்றங்கள் அல்லது அமைதியான காலம் வீண் போகவில்லை. அவை உங்களை வலிமையாக்கி இருக்கலாம். பிரபஞ்சம் இந்த மாதம் உங்களிடம் மெதுவாக சொல்கிறது, நீ தயாராகி கொண்டிருக்கிறாய். உன் அடுத்த கட்டம் அருகில் உள்ளது. மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பலருக்கு மாற்றம் என்றால் பயம். ஆனால் வளர்ச்சி பெரும்பாலும் மாற்றத்தில் தான் தொடங்கிறது. இந்த மாதம் ஒரு புதிய வேலை, புதிய பொறுப்பு, புதிய நட்பு அல்லது புதிய சிந்தனை உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம். அதை உடனே மறக்காமல் அமைதியாக ஆராயுங்கள். கடந்த காலத்தை விடுங்கள். உங்களை காயப்படுத்திய வார்த்தைகள், தோல்விகள் அல்லது தவறுகள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு காலையிலும் உங்களுக்குள் சொல்லுங்கள், நான் கடந்த காலத்தை நன்றியுடன் விடுகிறேன். இன்று எனக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை நான் வரவேற்கிறேன். இந்த மாதம் தினமும் ஒரு நல்ல செயலை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் உதவுங்கள், ஒருவரை பாராட்டுங்கள், ஒருவருக்கு ஊக்கமளியுங்கள். இந்த சிறிய செயல்கள் உங்கள் மனநிலையையும் உறவுகளையும் நேர்மறையாக மாற்றக்கூடும். பணம் என்பது உழைப்பின் பலன் மட்டுமல்ல, சரியான முடிவுகளின் பலனுமாகும். இந்த மாதம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நீண்டகால இலக்குகளுடன் சிறிதளவு சேமிக்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு சிறிய சேமிப்பும் எதிர்கால சுதந்திரத்திற்கான ஒரு படியாக இருக்கலாம். இன்று உங்களிடம் 1 மணி நேரம் கூடுதலாக இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துவீர்கள்? புதிய திறன் கற்பீர்களா? உடல் நலத்தை மேம்படுத்துவீர்களா? குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீர்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் முன்னுரிமைகளை உங்களுக்கே வெளிப்படுத்தலாம். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். மனம் அலைந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அமைதியை பயிற்சி செய்வது மனதை வெறுமையாக்குவது அல்ல, மனதை மெதுவாக நிலைப்படுத்துவது. துலாம் ராசிக்காரர்களே, பிரபஞ்சம் உங்கள் எதிர்காலத்தை மந்திரத்தால் மாற்றிவிடும் என்று எதிர்பார்ப்பதை விட நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள், தொடர்ந்து செய்யும் முயற்சிகள், நல்ல பழக்கங்கள் மற்றும் நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான சிறந்த நேரமாக அமையும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம். பிரபஞ்சம் அனுப்பும் 12 மறைமுக சைகைகள். துலாம் ராசிக்காரர்களே, சில நேரங்களில் பிரபஞ்சம் நம்மிடம் நேரடியாக பேசாது. வாழ்க்கையில் நடக்கும் சிறிய சம்பவங்கள், சந்திப்புகள், எண்ணங்கள், திடீர் மாற்றங்கள் ஆகியவற்றின் மூலம் வழிகாட்டும். இவை எதிர்காலத்தை உறுதியாக கூறும் அடையாளங்கள் அல்ல, ஆனால் வாழ்க்கையை ஆழமாக சிந்தித்துக்கு தூண்டும் தருணங்களாக இருக்கலாம். சைகை 1. ஒரே எண்ணம் மீண்டும் மீண்டும் தோன்றுவது. ஒரு புதிய தொழில், ஒரு புதிய முயற்சி அல்லது ஒரு முக்கிய முடிவு பற்றிய எண்ணம் தொடர்ந்து மனதில் வந்தால் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். அதை உடனே செய்ய வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அதை எழுதி வைத்து அமைதியாக ஆராயுங்கள். சைகை 2. பழைய மனிதர்கள் மீண்டும் வாழ்க்கையில் வருவது. நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத ஒருவர் திடீரென பேச ஆரம்பிக்கலாம். இது பழைய உறவை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதற்கான கட்டாயம் அல்ல, ஆனால் அந்த உறவில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை நினைவூற்றும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். சைகை 3. தாமதங்கள். இந்த மாதத்தில் சில வேலைகள் தாமதமாகலாம். அதற்கான உங்களை குற்றம் சொல்ல வேண்டாம். சில நேரங்களில் தாமதம் என்பது தவறான முடிவிலிருந்து நம்மை காப்பாற்றும் இடைவெளியாக இருக்கலாம். சைகை 4. எதிர்பாராத வாய்ப்பு. நீங்கள் விண்ணப்பிக்காத ஒரு வேலை, நீங்கள் தேடாத ஒரு சந்திப்பு அல்லது எதிர்பாராத ஒரு அழைப்பு வரலாம்.
அதை உடனே நிராகரிக்காமல் முழுமையாக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். சைகை 5. மன அமைதி. சில நாட்களில் எந்த காரணமும் இல்லாமல் மனம் மிகவும் அமைதியாக இருக்கலாம். அந்த அமைதியை அனுபவியுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் முக்கிய முடிவுகளை பற்றி சிந்தியுங்கள். சைகை 6. கற்றுக்கொள்ளும் ஆசை. புதிய திறன், புதிய மொழி, புதிய தொழில்நுட்பம் அல்லது புதிய அறிவை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கலாம். அதை தள்ளி போடாமல் தொடங்குங்கள். சைகை 7. தேவையற்ற சுமைகளை விடுதல். பழைய கோபம், பழைய வருத்தம், பழைய குற்ற உணர்வு இவற்றை சுமந்து செல்லாமல் விடுங்கள். மன்னிப்பது என்பது நடந்ததை மறப்பது அல்ல, அது உங்கள் மன அமைதியை மீட்டெடுப்பது. சைகை 8. குடும்பத்தின் மதிப்பு. இந்த மாதத்தில் குடும்பத்துடன் செலவிடும் சிறிய நேரங்கள் கூட பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடும். அன்பை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம். சைகை 9. உடல் நலத்தில் முக்கியம். உடல் சோர்வை புறக்கணிக்க வேண்டாம். நல்ல உறக்கம், சத்தான உணவு, போதுமான தண்ணீர் மற்றும் நடைப்பயிற்சி ஆகியவை உங்கள் மனதிற்கு உதவும். சைகை 10. நன்றி உணர்வு. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அந்த நாளில் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல்லுங்கள். இந்த பழக்கம் உங்கள் பார்வையை மெதுவாக மாற்ற உதவலாம். சைகை 11. பயத்தை விடுதல். என்னால் முடியுமா என்ற கேள்வியை நான் முயற்சி செய்து பார்க்கலாமே என்ற எண்ணம் மாற்றுங்கள். முயற்சி இல்லாமல் வாய்ப்பு கிடைப்பது அரிது. சைகை 12. உங்களை நம்புதல். இந்த மாதத்தின் மிகப்பெரிய பிரபஞ்ச செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியின் ஒரு பகுதி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை வெளிக்கொணர தினமும் சிறிய முன்னேற்றங்களை செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களே, பிரபஞ்சம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது உங்கள் முடிவுகள், உங்கள் முயற்சி, உங்கள் பொறுமை மற்றும் உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் செய்யுங்கள். அந்த ஒரு சிறிய முன்னேற்றம் தான் நாளைய பெரிய வெற்றியின் தொடக்கமாக இருக்கலாம். உங்களுக்குள் இருக்கும் மறைந்த சக்தியை எழுப்பும் நேரம். அன்பான துலாம் ராசிக்காரர்களே, ஒரு கேள்வியை உங்களிடம் கேளுங்கள். என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வெளியில் இருக்கிறதா அல்லது எனக்குள்ளே இருக்கிறதா? பல நேரங்களில் நாம் அதிர்ஷ்டத்தை தேடுகிறோம், சரியான நேரத்தை எதிர்பார்க்கிறோம், யாராவது வந்து நம்மை முன்னேற்றுவார்கள் என்று காத்திருக்கிறோம். ஆனால் பிரபஞ்சம் இந்த மாதம் உங்களிடம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதான். நீங்கள் உங்களை நம்பும் தருணத்தில் தான் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே சமநிலையை விரும்புவார்கள். பிரச்சனை வந்தாலும் அனைவருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்கள் சொந்த விருப்பங்களை விட்டு கொடுக்கிறீர்கள். இந்த மாதம் பிரபஞ்சம் கூறுவது, மற்றவர்களை மதிப்பது நல்லது, ஆனால் உங்களை மதிப்பதும் அதே அளவு முக்கியம். பணம் என்பது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அது ஒழுக்கம், திட்டமிடல், தொடர்ந்து முயற்சி செய்வது ஆகியவற்றின் விளைவாக அமையலாம். இந்த மாதத்தில் உங்களிடம் வரும் ஒவ்வொரு வருமானத்திற்கும் ஒரு திட்டம் அமையுங்கள். ஒரு பகுதி அத்தியாவசியமாக செலவுக்கு, ஒரு பகுதி சேமிப்புக்கு, ஒரு பகுதி எதிர்கால இலக்குகளுக்கு, ஒரு பகுதி உங்களின் திறன் வளர்ச்சிக்கு. உங்கள் அறிவில் செய்யும் முதலீடு பல நேரங்களில் சிறந்த முதலீடாக இருக்கலாம். காலை 5 நிமிட அமைதி பயிற்சி. ஒவ்வொரு காலையும் எழுந்த பிறகு கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். பிறகு மனதில் சொல்லுங்கள், இன்றைய நாளை நான் அமைதியுடன் தொடங்குகிறேன், நல்ல முடிவுகளை எடுக்கிறேன், நல்ல மனிதர்களை சந்திக்கிறேன், என் முயற்சிக்கு அர்த்தமுள்ள பலன் கிடைக்கிறது. இந்த சில நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அமைதியாக தொடங்க உதவும். தூங்குவதற்கு முன் மனதில் கூறுங்கள், இன்றைய அனுபவங்களுக்கு நன்றி, நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு நன்றி, நாளை புதிய வாய்ப்புகளை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த பழக்கம் உங்கள் மன அமைதியை, அழுத்தத்தை குறைக்க உதவக்கூடும். இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய 10 தவறுகள். அவசர முடிவுகள் எடுப்பது, தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவது, உடல் நலத்தை அலட்சியப்படுத்துவது, எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பது, திட்டமில்லாத செலவுகள், பழைய தோல்விகளை நினைத்து புதிய முயற்சிகளை கைவிடுவது, உங்கள் திறமையை குறைத்து மதிப்பது, ஒப்பிட்டல் வாழ்வது, தேவையற்ற பயத்தை வளர்த்து கொள்வது, நாளை செய்வேன் என்று நல்ல பழக்கங்களை தள்ளி போடுவது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஒரே நாளில் மாறுவதில்லை. ஆனால் ஒரே ஒரு முடிவு, ஒரு
நல்ல பழக்கம், ஒரே ஒரு தைரியமான முயற்சி உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும். இந்த மாதத்தில் உங்கள் கவனம் மற்றவர்களின் வாழ்க்கையில் அல்ல, உங்கள் வளர்ச்சிக்கு இருக்கட்டும். நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் ஒருபடி முன்னேறியிருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. உங்கள் பயணத்தை நம்புங்கள், உங்கள் முயற்சியை தொடங்குங்கள், உங்கள் மன அமைதியை பார்த்து கொள்ளுங்கள். அப்போது வாழ்க்கை மெதுவாக உங்களுக்கான கதவுகளை திறக்கத் தொடங்கும்.